என் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்பு. செய்யூர் சட்டமன்ற தொகுதியில் தமிழ்நாடு தலைகுனியாத பரப்புரை கூட்டம். கா. சுந்தர் எம்எல்ஏ, காஞ்சிபுரம் நாடாளுமன்ற உறுப்பினர் கா. செல்வம் ஆகியோர் பங்கேற்பு. காஞ்சி தெற்கு மாவட்டம் செய்யூர் சட்டமன்ற தொகுதி திமுக சார்பில் தமிழ்நாடு தலைகுனியாத பரப்புரை கூட்டம் ஒன்றிய செயலாளர் ஏழுமலை, சிற்றரசு ஆகியோர் ஏற்பாட்டில் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக காஞ்சி தெற்கு மாவட்ட செயலாளர் சுந்தர் எம்எல்ஏ, காஞ்சிபுரம் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம், தேர்தல் பணிக்குழு செயலாளர் கடலூர் இளப்புகழேந்தி ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். இந்நிகழ்ச்சியில் ஒன்றிய செயலாளர்கள் சரவணன், எம்.எஸ். பாபு, கே.எஸ்.ஆர். கார்த்திகேயன், பேரூர் செயலாளர் மோகன்தாஸ் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். அப்பொழுது கழக தேர்தல் பணிக்குழு செயலாளர் புகழேந்தி அவர்கள் பேசுகையில், காலை உணவு திட்டம் உலக நாடுகளை பாராட்டக்கூடிய திட்டமாகும். தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய நிதியை தர மறுக்கும் மோடிக்கும் அவருக்கு ஒத்துவதும் எடப்பாடிக்கு வரும் சட்டமன்ற தேர்தலில் பதிலடி கொடுக்க வேண்டும் என பேசினார். முன்னதாக மாற்றுக் கட்சியிலிருந்து திமுகவில் 100க்கும் மேற்பட்டோர் இணைந்தனர். இந்நிகழ்ச்சியில் ஒன்றிய பேரூர் கிளை கழக நிர்வாகிகள், உள்ளாட்சி பிரதிநிதிகள், மாநில மாவட்ட ஒன்றிய நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். அதேபோல பகதூர் சேட் அவர்கள் மலர் மாலை இந்திய அளவில் பொருளாதாரத்தில் முன்னேறி இருக்கிறது. தமிழ்நாடு தான் இந்திய நம்முடைய முதலமைச்சர் இன்று வரை சொல்லாத வாக்குறுதி நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார். 234 தொகுதி கூட்டங்கள், அதில் 102 குரல் கொடுக்கின்றார். கூட்டத்தை போட்டு சட்டப்பேரவையிலே அழுத்தத்தை கொடுத்து கொண்டிருக்கின்றார் அண்ணன் சுந்தரன் நரேந்திர மோடி காட்டி, தேர்தலை காரணம் காட்டி மாதத்தில் தேர்தல் அறிவிக்கப்படுகிறது. அதை காட்டி அவர்கள் அதற்கு கூட்டணி அமைத்து கொடுத்தார் அடிமை பழனிசாமி அவர்கள். உரிமை தொகையை நிறுத்துவதற்கு அவர்கள் முயற்சி செய்தார்கள். தாய்மார்களே, கூடாது என்பதற்காக ஒவ்வொரு அக்கௌண்டையும் 5000 பட்ட தலைவர், இந்தியாவில் ஒரே தலைவர் சூப்பர் ஸ்டார். இது போடக்கூடாதுன்னு யாரு சொல்றது? தமிழ்நாட்டில் எங்கள் அண்ணன் சுந்தரன் போன்ற மாவட்ட செயலாளர்கள் 72 மாவட்ட செயலாளர்கள் இருக்கின்றார்கள். அவர்களை தாண்டி உங்களுடைய பாட்சாவில தமிழ் ஓட்டுவங்கையை எப்படியாவது பிரிச்சுவிடு. டேய், நாங்க எமர்ஜென்சியை பார்த்தோம், தடாவை பார்த்தோம், பொடாவை. இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருப்பவர் யார்? பெண்களுக்கு ஒரு காலத்திலே ஓட்டுரிமை கூட கிடையாது. அந்த ஓட்டுரிமை பெற்று சொன்னால் இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருப்பவர் யார்? பெண்கள் சொத்துரிமை பெற்று தந்தாரே தலைவர் கலைஞர். தமிழ்நாடு கோட்டை இந்த பகுதியிலே பூச்சாண்டியை காட்டிக் கொண்டிருக்கின்ற நரேந்திர மோடி அவர்களே, உன்னுடைய வேலையெல்லாம் 100 நாள் வேலை வாய்ப்பை கொடுக்கப்படும் என்று சொன்ன ஏன் தலைவர் தளபதி அவர்கள் 1000 ரூபாய் காசு யாரும் கொடுக்கத்தில்லை. ஜெயலலிதா ஆட்சியில, எடப்பாடி ஆட்சியில உண்டா காசு கொடுத்த? சித்தாமூர் மேற்கோட்டத்தின் சார்பிலே செய்யூர் தொகுதி தேர்தல் பரப்புரை கூட்டத்திற்கு தலைமை பொறுப்பை ஏற்றிருக்கக்கூடிய லத்தூர் ஒன்றிய கழக செயலாளர் பாபு அவர்களே, லத்தூர் வடக்கு ஒன்றிய அனைத்து ஒன்றிய கழக நிர்வாகிகளே, இந்த செல்வம் அவர்களே, ஆர்கே அரசு அவர்களே, இந்த கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கக்கூடிய அனைத்து கழக தோழர்களே, மூத்த முன்னோடிகளே, அணிகளின் மாவட்டம் செய்யூர் சட்டமன்ற தொகுதி சார்பாக தமிழ்நாடு நம்ம எல்லாம் வரவேற்று வந்திருக்கின்ற அருமை அண்ணன் மேற்கோட்டை செயலாளர் ஏழுமலை அவர்களே, ஒன்றிய கழக செயலாளர்கள் அண்ணன் சரவணன், அண்ணன் பாபு, அண்ணன் இள புகழேந்தி அவர்களே, காஞ்சிபுரம் நாடாளுமன்ற உறுப்பினர் அருமை அண்ணன் செல்வம் அவர்களே, முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் அண்ணன் ஆர்டி அரசு அவர்களே, பொதுக்குழு உறுப்பினர்கள் வெளிக்காடு வேயமலை, எஸ்கே நாகமுத்து, பிரேமா சங்கர், கிழக்கு ஒன்றிய நிர்வாகிகள் கோரேசன் விஜயன் அவர்களே, மேற்கோட்டை செயலாளர் ஒன்றிய நிர்வாகிகள் வெங்கடகிருஷ்ணன், தனசேகரன், ராகப்பன், குமுதா மதுரை, செல்வம், வேதாசலம், ஜெயக்கண்ணன் உள்ளிட்ட 6 உள்ளிட்ட நிர்வாகிகள் அவர்களே மற்றும் உறைந்துள்ள தாய்மார்களே, பேரவர்களே, கழக தோழர்களே, உங்கள் அனைவருக்கும் சித்தாமூர் கிழக்கு 2வது முறையாகவும் கழகத்தை மோடியும் சரி, தமிழ்நாட்டில் இருக்கின்ற எடப்பாடி பழனிசாமி சரி, தமிழ்நாட்டை நாசகதி செய்வதற்கு தயாராக தலைவர்
இந்தியாவின் நம்பர் 1 முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் தொடர்ந்து தமிழ்நாட்டை ஆள வேண்டும். அப்படி வாழ்ந்தால்தான் ஏழை எளிய பாட்ட மாவட்ட ஊராட்சி குழு உறுப்பினர்கள், மாநில இலக்கிய துணை செயலாளர் தசரதன் அவர்களே, தஞ்சூர் ஒன்றிய குழு செயலாளர் அவங்க அப்பா அப்படிப்பட்ட அருமை சகோதரர் புகழேந்தி அவர் 2 முறை அவரோடு நான் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தேன். இன்றைக்கு கழகத்துல தேர்தல் பணிக்குழு செயலாளர் இருக்கிறார். அவர்தான் சிறப்பான ஆற்றிக் கொண்டிருக்கின்ற மாவட்ட அவைத்தலைவர் மற்றும் மாவட்ட கழகத்தினுடைய நிர்வாகிகள், தலைவர்கள், பேரம்பாக்கம் ஊராட்சி நிர்வாகிகள், சட்டமன்ற தொகுதி ஒன்றிய குழு உறுப்பினர்கள், பேரூர் மன்ற நிர்வாகிகள், திராவிட தமிழனுக்கும் அன்பு உடன்பிறப்புகளான அருமை சகோதரர்களே, நம்முடைய ஆற்றல் மிகுந்த தலைவர் அண்ணன் தளபதி அவர்கள் கா. செல்வம், வருகை தந்திருக்கின்ற அன்பிற்குரிய இயக்கத்தினுடைய தலைவர்கள் கூட, அருமை தாய்மார்களே, அன்பு சகோதரிகளே, இங்கே வருகை தந்த கழகம் என்பது ஒரு குடும்பத்தை போன்றது. ஒரு குடும்பத்தை போன்றது என்ற காரணத்தால் தான் நல்ல விதமாக மாறலாம். இந்தியாவில் யாராவது கேட்டாங்களா? யாராவது சொன்னாங்களா? இல்லை. இந்த உரிமை தொகையை கொடுக்க கூடாது என்கிறான் பாரதிய ஜனதா. அவர்தான் முதல்வராக இருக்கிற தகுதி படைத்தவர். அவர்கள் வீட்டுக்கா, தலைவர் வீட்டுக்கா, தந்தை பெரியார் மூவேந்தரின் மொத்த உருவமாக இன்றைக்கு நமக்கு வாய்த்திருக்கின்ற மாபெரும் தலைவர் தான் நம்முடைய சார்பிலே அவர்களுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் வருக வருக என்று அன்போடு வரவேற்கிறோம். உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகள்